ஓகே கைஸ், ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து இந்தியாவோட கண்ணோட்டம் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். இந்தியா வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து அதோட இராணுவத்தை வந்து நவீனப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம எல்லையில் வந்து சீனா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற பிரச்சனைக்காக வந்து நம்ம வந்து இராணுவத்துக்காக வந்து அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு நாடுகளையும் சமாளிக்கிறதுக்காக உக்ரைனோட போரில் வந்து எல்லா நாடுகளுமே தான் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் வந்து ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு வந்து போர் முடிஞ்ச பிறகு அதோட எதிர்காலம் என்னன்னு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த நாட்டோட பக்கத்து நாடுகள்லாம் வந்து இது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எதிர்ப்பை வந்து எப்படி தெரிவிக்கிறாங்க, இல்லை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இதை பற்றியெல்லாம் அந்த நாடு வந்து கவனிக்கணும். இந்திய இராணுவம் வந்து அதோட ஸ்ட்ராட்டஜி, அதோட போர் ஆர்வத்தையும் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வேற, போரோட ஆர்வம் வேற. இப்போ போரில் ஆர்வம் இருந்துச்சுன்னா டக்குன்னு போவாங்க, அடிப்பாங்க, வருவாங்க, அவ்வளோ. ஆனால் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. ஒரு போரில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் வந்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றும். ஒரு ஆர்வமோ இல்லை ஒரு வேகமாக போய் அடிச்சுட்டு வர்றதோ இதெல்லாம் காப்பாற்றும். ஒரு ஆர்மி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல் பவராகவும் இப்போ வந்து இந்த போர்லேயே பார்த்துருப்போம். இந்த போரில் வந்து நாடுகள் வந்து ஆயுதங்கள் தந்திருந்தாலும் அதோட குவாலிட்டிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஆயுதங்கள்லாம் வந்து உக்ரைனுக்காக ரெடி ஆகலை. அந்த ஆயுதங்கள்லாம் அந்தந்த நாட்டோட பாதுகாப்புக்காகவும் அந்தந்த நாட்டோட நிலப்பகுதிக்காகவும் வந்து தான் தயார் பண்ண. இதை எடுத்துகிட்டு வந்து உக்ரைனுக்குள்ளே விட்டவனே வந்து அந்த ஆயுதங்கள் வந்து வேலைக்கு ஆகலைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம இந்த போரில் பார்த்து நம்ம என்னென்ன ஆயுதங்களை வந்து மேம்படுத்தணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீரங்கியை பற்றி பார்க்கலாம். உக்ரைனில் நீண்ட தூர பீரங்கி தாக்குதலை வந்து பண்ணாங்க. இப்போ வந்து நம்மளும் வந்து நம்மளோட சொந்த பீரங்கியை வந்து நவீனப்படுத்தணும். அதாவது இந்தியாவிலேயும் தயாரிக்கிற பீரங்கி வந்து நவீனமயமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த 155 மீட்டர் குண்டுகள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சு இந்த போரில் உக்ரைனுக்கு. ரஷ்யாவுக்கு வந்து அது பற்றாக்குறையாக இருந்துச்சு. இந்த குண்டுகளை வந்து நம்ம அதிகமாக தயாரிக்கணும். இந்த குண்டுகளை வந்து இப்போ ஸ்டாக் லிஸ்ட்டில் வந்து அதிகமாக வச்சிருக்கிற நாடும் வந்து இந்தியா தான். இதை வந்து நம்ம தயாரிக்கிற கம்பெனியும் வந்து அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு போர்னு வந்துச்சுன்னா வந்து இதை வந்து நம்ம டபுளாக ட்ரிபிளாக வந்து அதிகமாக தயாரிக்க முடியும். இது கன்ஃபார்ம் தான். இப்போ வந்து ட்ரோன்களை பற்றி பார்க்கலாம். பழைய போர்லாம் அதிகமாக ட்ரோன்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த போரில் வந்து ட்ரோன்கள் தான் வந்து ஒரு பெரிய கேமாக அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கு. உக்ரைன் வந்து அதோட உளவு ட்ரோன்களையும் தாக்குதல் பண்ணுற ட்ரோன்களையும் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அதோட உள்நாட்டிலேயே தயாரிக்கிற ட்ரோன்களை வந்து மேம்படுத்தணும். அதுவும் இல்லாமல் வந்து அதோட உற்பத்தியும் அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணுறதை விட ஒரு ட்ரோன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு போரில் வந்து ஆக்டிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட்டோம்னா அது போய் அட்டாக் பண்ணியே ஆகணும். ஆனால் இப்போ வந்து இந்த ட்ரோன்கள்லாம் வந்து ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டோம்னா அது வந்து திரும்பவும் நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை. அந்த அட்டாக் வந்து ஃபெயில் ஆயிடும்னா அந்த ட்ரோனை வந்து திரும்ப நம்ம பழைய இடத்துக்கே கொண்டு வரலாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ட்ரோன்ஸில். இந்தியா வந்து இந்த ட்ரோன் தாக்குதலில் வந்து கவனம் செலுத்தி ட்ரோன் தாக்குதலுக்கு எதிரான தொழில்நுட்பத்தையும் வந்து மேம்படுத்தணும். ஏன்னா வந்து இதை வந்து அண்டை நாடுகளும் வந்து இதை பற்றி யோசிப்பாங்க. அவங்களும் வந்து ட்ரோன்களை வந்து அதிகமாக தாக்குதலுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு வந்து எதிராக வந்து நம்ம இருக்கிற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறோம். இப்போ வந்து சைபர் வார்ஃபேர் பற்றி பார்க்கலாம். சைபர் வார்ஃபேர் வந்து இது ஒரு பெரிய டாப்பிக்கு. நம்ம வந்து இது மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். உக்ரைன் போரில் வந்து இந்த சைபர் தாக்குதலுங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா இந்த சைபர் தாக்குதல் மூலியமாக வந்து அவங்களோட மிலிட்ரியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் எடுக்க முடியும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து செயலிழக்க வைக்க முடியும். இப்போ வந்து சைபர் தாக்குதலில் வந்து இராணுவத்தோட நிறைய அமைப்புகளையும் நிறைய முக்கியமான டிவி சேனல்ஸையும் வந்து முடக்க முடியும். இப்போ இந்தியா வந்து இந்த சைபர் தாக்குதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அழிக்கிறதுக்கான நடவடிக்கையில் வந்து ஈடுபடணும். ஏன்னா வந்து இந்த சைபர் தாக்குதலுக்கு வந்து எல்லா நாடுகளுமே வந்து தான் இந்த சைபர் தாக்குதலால் வந்து நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்படுது. இதுலேருந்து நம்ம தப்பிச்சாதான் கைஸ் ஒரு போர்லேருந்து நம்ம வந்து மேலே வர முடியும். இல்லைன்னா வந்து ஒரு சைபர் தாக்குதல் மாதிரி பண்ணி நம்ம டிவி சேனல்ஸு, நிறைய மீடியாஸு, அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஆர்மி டெக்னாலஜி இது எல்லாத்தையும் வந்து ஒரு சைபர் தாக்குதல் பண்ணி எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. அதனால் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அந்த சைபர்
தாக்குதல் வந்து ரொம்ப தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க ஒரு நாட்டுக்கு. இதெல்லாம் வந்து இப்ப நவீனமயமான போர்ல வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள், இந்த சைபர் தாக்குதல் இதெல்லாம் வந்து இப்ப வந்த போர்ல. அடுத்தது வந்து விமானப்படையை பத்தி பார்க்கலாம். இந்திய விமானப்படை வந்து உக்ரைன் போர்ல வந்து முக்கியமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து உக்ரைனுக்குன்னு ஒரு விமானப்படை பெஸ்டா இல்ல இந்த இடத்துல. அதனால வந்து ரஷ்யா வந்து அதோட வான் பாதுகாப்பை வந்து ஈஸியா கைப்பற்றிட்டாங்க, உக்ரைனோட வான் பாதுகாப்பை. அப்படி இருக்கும்போது வந்து உக்ரைனால வந்து இந்த ஏர்போர்ஸை வச்சு தாக்குதல் பண்ண முடியல. ரஷ்யாவோட ஏர்போர்ட்ஸ்க்கும் வந்து சரியான பதிலடி இவங்களால கொடுக்க முடியல. அங்கங்க வந்து இன்டர்செப்டர்ஸ் வச்சு இவங்க ரஷ்யாவோட நிறைய ஃபிளைட்ஸை வந்து அடிச்சாலும் அப்பயே வந்து இவங்களால முழுசா வந்து இதை தடுக்க முடியல. ஒரு நாட்டுக்கு வந்து அதோட விமானப்படை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் வார்லயே நம்ம பாக்குறோம். அதுவும் இல்லாம வந்து வான் பாதுகாப்பையும், தரை பாதுகாப்பையும், கடல் படையையும் வந்து விமானப்படை வந்து ஒன்னா இணைக்கணும். அப்படி ஒன்னா இணைச்சு வேலை செஞ்சாதான் வந்து இவங்கனால வந்து ஒரு நாட்டை வந்து காப்பாற்ற முடியும். நம்ம தரைப்படைக்கும் நம்ம கடல் படைக்கும் வந்து விமானப்படை வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்தே ஆகணுங்க. ஏன்னா இவங்க ஒரு சப்போர்ட்டா இருந்தாதான் வந்து இவங்க சேர்ந்து இருந்தாதான் வந்து இந்த தாக்குதலை எல்லாம் தடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து விமானப்படை வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு போர் வருதுனாலே வந்து ஃபர்ஸ்ட் இறங்குறது வந்து அந்த நாட்டோட விமானப்படை தான். அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம விமானப்படையிலையும் நிறைய புது புது ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் என்னன்னா வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டிலேயே. அதுவும் இல்லாமல் இந்த ஏர் டு ஏர் மிசைலு, ஏர் டு கிரவுண்ட் மிசைலு இதெல்லாம் வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் உள்நாட்டிலேயே தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து நம்ம மிசைல்ஸுக்கோ இல்லை வந்து நம்ம ஃபைட்டர் ஜெட்டுக்கோ வந்து ஒரு தட்டுப்பாடு வராதுன்னு நம்ம நம்பலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம விமானப்படையை வச்சு எதிரியோட வான் கட்டுப்பாட்டை வந்து நம்ம இழக்க வைக்கலாம். அவங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டை எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம மிசைல்ஸை லான்ச் பண்ணி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டோம்னாலே போதுங்க. இப்படி பார்க்கும்போது வந்து விமானப்படை வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு. அதை மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த போரை பற்றி எல்லா நாடுகளும் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த போரில் என்னென்னலாம் நடக்குதுன்னு. ஏன்னா வந்து அந்தந்த நாட்டோட ராணுவம் வந்து இந்த போரில் இருக்கிறத வந்து போரோட டெக்னாலஜியை படித்து, போரோட ஸ்ட்ராட்டஜியை படித்து வந்து அந்தந்த ராணுவத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஆயுதங்களையும் தான் மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்தியா வந்து இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற அச்சுறுத்தலை வந்து தடுக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி போரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அண்டை நாடுகளோட அச்சுறுத்தல் வந்து எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.